நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியா அல்லது தமிழ்நாடு இந்த ஆட்சி அதிகாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்பு மன்னர் ஆட்சி, அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி, முகலாயர்கள் ஆட்சியா இருக்கட்டும், நாயக்கர்கள் ஆட்சியா இருக்கட்டும், அதன் பிறகு வந்தக்கூடிய இந்திய அரசு ஆட்சி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி, இந்த விஷயங்கள்லாம் மாறி ஒரு நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு, தாவேக அரசு அப்படின்னு வந்திருக்கு. மக்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. அவங்கவுங்க இந்த விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. ஒரு காமன் மேனா உங்களுடைய கருத்து என்ன? நீங்க ஒரு அதிகாரம், ஒரு அரசு வந்துச்சுன்னா என்னென்ன விஷயம்லாம் அந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு ஆட்சி அப்படின்றது மக்கள் ஆட்சியாக தான் நடக்கணும். இதுதான் கோர் பேசிக் கான்செப்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு ஆட்சி அரியணையில் அமர்றாரு அப்படின்னா அவரை தேர்ந்தெடுக்கிறது மக்கள். அதில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. என்ன ஏற்படுது அப்படின்னா, நான் தேர்ந்தெடுக்கிறவர் எனக்கான சேவையை சரியான முறையில் செய்வார் அப்படின்றது இதோட அடிப்படை நம்பிக்கை. அதனால தான் டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் அதிகாரம் அப்படின்றதுன்னா மக்களோட அடிப்படை தேவைகள் முதல்ல பூர்த்தி செய்யப்படணும். அப்போ அடிப்படை தேவை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. அப்போ இதை பலப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறது இடம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ நம்ம தமிழ்நாடவே எடுத்துக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கோம், வாடகைக்கோ சொந்த நிலமோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். அனைவருக்கும் சொந்த நிலம் அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட இலக்கா இருக்கும். ஆனால் இதை நம்ம அரசின் பார்வையில இருந்து பார்க்கல, இப்போ இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு ஒரு அடிப்படை தேவை. அப்போ உணவு எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு உணவு தயாரிப்பதற்கான பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா விவசாயம் தலை தோங்கணும். ஸோ அங்கே ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், வீடு கட்டுறது, குளத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் விவசாய நிலங்கள் விவசாய நிலமாகவே பாதுகாக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இது ஒரு அடிப்படை தேவை. அப்போதான் நமக்கான அடிப்படை தேவையான உணவு பூர்த்தி செய்யப்படும். அப்போ நீங்கள் விவசாயம் அப்படின்றத நோக்கி போனாலே அந்த விவசாயி தன் நிலத்துல தனக்கான இடத்தை பிடிச்சிருவான். அப்ப தான் இருப்பதற்கான இடமும் அங்க பூர்த்தி ஆயிடும். உடுத்த உடை என்பது தனக்கான பொருளாதாரம் வரையில அவன் கடையில போய் அவனுக்கான துணி எடுத்துப்பான். அந்த விவசாயத்திலே பருத்தி, காட்டன், வாட் எவர் இட் இஸ், அது உங்களுக்கு நடைபெறல. அப்ப அதை சார்ந்து அந்த ஜவுளி தொழில் அதிகமாகுது. ஸோ இதை ஒரு எக்கனாமிக் பேட்டர்ன். அதனாலதான் அக்ரிகல்ச்சர்ஸ் பேக் போன் ஆஃப் எனி எக்கானமின்வாங்க. அதாவது விவசாயம் ஏன் ஒரு பெரிய பொருளாதார மூலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதை சார்ந்துதான் ஒவ்வொன்றா இருக்கும். நீங்க எல்லாத்துக்கான ரா மெட்டீரியலும் விவசாயத்துல இருந்தாலும் எடுக்கணும். அல்டிமேட்டா விவசாயம், அது போக அடுத்து கனிம வளங்கள். அப்ப கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும். அப்போ நீங்கள் இயற்கையை எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிற்கால சந்ததிகள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் இப்போ விவசாயம் தலை தோங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ விவசாயம் நல்லா இருக்கணும்னா என்ன தேவை? தண்ணீர். அப்போ இரண்டாவது விஷயமா நான் என்ன பார்க்குறேன், நீர் மேலாண்மை. அப்போ நீர் மேலாண்மை தான் நீங்கள் அதிகம். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா சோழர்கள் எவ்வளோ மெனக்கட்டுருக்காங்கன்னு தெரியும். அந்த காலத்தில் நீர் இன்னைக்கு இருக்கு. அதற்கான வாய்க்கால்கள், தடுப்பணைகள் எல்லாமே இருக்கு. ஒரு விஷயம் இதில் நம்ம ஒரு வருத்தமாக, அதாவது காமராஜர் அவர்கள் அனைத்து அணையும் கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட அந்த அணையை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கல. இது ஒரு வருத்தமான பதிவு. அது தற்போது உள்ள ஆட்சியாளர் அவர்கள் அதை செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது இந்த விவசாயத்துக்கும் நீர் மேலாண்மைக்கும் கண்டிப்பா பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன். விவசாயமும் நீர் மேலாண்மையும் ஒழுங்குமுறை இருந்தாலே மற்ற எல்லாமே செழிப்பாயிடும். அதாவது அதை பேஸ் பண்ணி ஓனா அதுவாகவே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு செல்ஃப் சஸ்டெயின்ட் எக்கானமி ஆயிடுவீங்க. இதை நோக்கி தான் அதை பயணம் பண்ணும். இப்போ விவசாயம், நீர் மேலாண்மை தாண்டி இப்போ இளைஞர்களுக்கு இது வேணும், பெண்களுக்கு இது வேணும், படித்தவர்களுக்கு, படிக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு, இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நோக்கம் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதுதான். இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விவசாயி இருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பண்டிகைகள் இப்போ நீங்கள் நடைமுறையில், அதாவது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன்,
முதல்ல இருந்த அளவுக்கு பண்டிகை கொண்டாட்டங்கள் இல்லை, கம்மியாயிடுச்சு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவுகள் இதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. வருமான நிலை வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து உயரல, வருமான நிலை வந்து அதே வருமான நிலையே இருக்கு, ஆனா மற்ற விலைவாசிகள்லாம் உயர்வாயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எது அத்தியாவசியமா தேவையோ, இப்ப என்ன வருஷத்துக்கு ஒரு 2 நாள் கொண்டாடலாம், பொங்கலுக்கு ஒரு புத்தாடை எடுத்துக்கலாம், தீபாவளிக்கு ஒரு புத்தாடை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தரே வந்து 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எடுப்பாங்க தீபாவளிக்கு, காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மறுநாள் ஒன்று இப்படிலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட சுற்றுவட்டாரத்தில் பழக்க வழக்கங்களில் பார்க்கல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. தீபாவளி வெடி வெடிக்கிறது கூட கம்மியாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பொருளாதார நிலை தான், அவங்க தான். அப்போ நீங்கள் அடிப்படையாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார, இப்போ நீங்கள் விவசாயத்தையும் நீர் மேலாண்மையும் சரி பண்ணாலே அதை சார்ந்து மற்ற தொழிலாம் வளரும்னு சொல்ல வரேன் நான். இப்போ நீங்க நீர் மேலாண்மையை சரி பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வருது, இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு நிறைய தண்ணீர் வசதி தேவை, தண்ணீர் வந்து நிறைய தேவை. அதே மாதிரி குளிர்பான கம்பெனி இருக்கு, அப்போ அவங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு தொழில் பெருகணும். அப்போ தொழில் பெருகினா தான் வந்து வேலை வாய்ப்பு பெருகும். அப்போ ஒரு தொழில் பெருகணும்னா அதற்கான சூழலை ஏற்படுத்துறது தான் நம்ம ஒரு ஒரு அரசாங்கமா ஒரு அதிகாரத்திற்கு ஒரு கடமை. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நீர் மேலாண்மையை சரி பண்ணல கிரவுண்ட் வாட்டர் லெவல் எல்லாத்துக்கும் நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுற தண்ணியாகட்டும், நீங்கள் குடிக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணியாகட்டும், உங்கள் தொழிலுக்கு இது எல்லாமே சம அளவில் எல்லாமே கிடைக்கல. இதுதான் வந்து ஆல் டுகெதர் எக்கானமி பூம் ஆகுது. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் நீங்கள் சரி பண்ணாலே அதை தொட்டு ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டே போகும். இப்போ அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, விவசாயம் நல்லா நடக்கல, அதை எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் தேவை. அப்போ குடோன் ஒருத்தவங்க 4 பேர் குடோன் கட்டுவாங்க, அந்த குடோன்ல ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்ப குடோன்ல இருந்து பொருட்களை வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும். அப்ப நகர்த்தணும்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா லாரி தொழில், டிராக்டர், லாரி, இந்த தொழிலெல்லாம் வந்து மேம்படும். அப்ப இதெல்லாம் மேம்படல என்ன பண்ணணும், சாலை வசதி நீங்க கட்டாயமா மேம்படுத்தி ஆகணும். சரியான சாலை வசதி வேணும். அப்ப அந்த சாலை வசதி மேம்படும். அப்ப நான் இதை வந்து எனக்கு தேவையான தன்னிறைவு அடைந்து போக நான் அதிகமா தயாரிக்கிற பொருட்கள் வந்து என்ன ஆகும், நான் வெளிநாட்டுக்கும் எங்கேயோ ஏற்றுமதி பண்ண வேண்டிய தேவைப்படும். அப்ப நீங்க வந்து நல்ல போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவைப்படும். கப்பல் தளங்கள் வந்து நிறைய கப்பல் தளங்கள் பெரிய அளவுல ஏற்படுத்தணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி பாருங்க, இது எல்லாத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் மேல வந்துருதுல்ல. அப்ப இந்த வசதி எல்லாம் மேம்பட்டு இருக்கல வெளிநாட்டுல இருந்து வர மற்றவங்களும் வந்து இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு இன்ஃப்ராவா எல்லாமே டெவலப் ஆயிடும். ஸோ நமக்கான வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து அந்தந்த செக்டார் நீங்க கேட்ட மாதிரி ஒவ்வொரு செக்மெண்டான பீப்புளுக்கான வாய்ப்பு அது மாறிடும். ஸோ அதனாலதான் வந்து அடிப்படையா வந்து நீங்க வந்து நீர் மேலாண்மையை சரி பண்ணாலே எல்லா விஷயமும் வந்து தன்னிறைவு பெறும். இப்போ நீங்க நிறைய வந்து வளர்ச்சி வந்து இப்படிலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி அரசு திட்டங்கள் வந்து வச்சிருக்காங்க, அது மக்கள்கிட்ட போயிட்டு சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அரசு ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயத்த வந்து போய் மக்கள் வந்து இங்க போய் இந்த இடத்துல கேட்டோம்னா சரியாகும், இந்த பொருள் வந்து இங்க வாங்கலாம், அரசே இதுக்கான ஒரு மானியம்லாம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. இல்லைன்னா ஒரு இப்போ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றதை சொல்றாங்க, அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட இருக்கா? இந்த செயல் திட்டங்கள், இந்த செயல்பட திட்டங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் அந்த அறியாமையை போக்கி அவங்களுக்கு தெளிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் வந்து எப்பயுமே தெளிவானவங்க தான். ஏன்னா மக்கள் தெளிவு இல்லாமல் ஒரு ஆட்சியே வந்து தேர்வாகாது. 80% பேர் கிட்ட வாக்களிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்காமலோ தெரிஞ்சுக்காமலோ கண்மூடித்தனமாக வாக்களிக்கல. அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன வயசில் படிச்சுட்டே இருப்பீங்க, இப்பயும் படிச்சுட்டே இருக்கோம், இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டாக்னன்ட் ஆகும் அப்படின்னா உங்கள் மக்கள் தொகை ஸ்டாக்னன்ட் ஆகுறப்ப மட்டும்தான் டெவலப்மெண்ட் அதாவது நான் எந்த அர்த்தத்தில் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மெட்ரோ ரயில் சேவை வந்து சென்னையில் போடுறோம், அப்போ போதுமான அளவுக்கு மக்கள் அதில் பயணம் செய்வாங்க, டிபிஆர் போடுவாங்க, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியும் டிபிஆர் ஒன்று போடுவாங்க, அதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க, அதோட ஃபீசிபிலிட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதவே தூக்கி நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லைக் என்ன சொல்கிறது செகண்ட் டயர் சிட்டி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், ஒரு புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் எடுத்துக்குவோம். அந்த ஊரில் மெட்ரோ போட்டோம் அப்படின்னா பயனளிக்காத? அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், மக்களுடைய பாப்புலேஷன், அதை பொறுத்து தானே அது. அதை தான் சொல்ல வரேன். அப்போ டெவலப்மெண்ட்டுன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட பாப்புலேஷனை பேஸ் பண்ண ஒரு விஷயம். அப்போ மக்கள் தொகை கூட டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அப்டேட்டடாக இருக்கமா, இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கு, இன்னைக்கு இருக்க பொருளாதார தன்மையை சார்ந்து, இன்னைக்கு இருக்க மனிதனின் தேவை பூர்த்தி அடைகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து பெஞ்ச்மார்க். அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ஒரு டெவலப் ஆகிட்டோமா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும்.
கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அந்தந்த துறை அந்தந்த ஸ்கீமை பயன்படுத்துறவங்களுக்கு அது கண்டிப்பாக முழுமையாக தெரியும். நான் அதான் சொன்னேன், நம்ம முழுமையாக ஒரு விஷயம் வந்து முழுமையாக மக்களுக்கு தெரிஞ்சாதானே. இப்போ எத்தனை பேர் வந்து அரசு வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணி போகணும் அப்படின்ட்டு பார்த்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளே போகணுமா, அல்லது வேற ஒரு வேலைகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அல்லது அரசு துறை சார்ந்த ஒரு பணிகளோ அல்லது ஒரு கான்ட்ராக்டோ இப்படியெல்லாம் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு பொதுமக்களுக்கு தெரியணும். நீ இதுக்கு முன்னாடி கட்சிக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு தெரியணும்ல, அந்த புரிதல் இருக்கா? ஏன்னா அந்த விஷயம் இருந்தால் தானே அவங்க வளர்ச்சி ஏற்பட முடியும். இப்போ ஒரு லோனா இருக்கட்டும், ஒரு இளைஞர் வந்து ஒரு லோன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு கல்விக்கு ஒரு லோன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதற்கான புரிதலை வந்து அரசு ஏற்படுத்திருக்கா அல்லது மக்களுக்கு புரிதல் இருக்கா? இல்லை, தேடல்ன்றது வந்து நம்ம சைடு இருக்கணும். அதாவது நீங்கள் இந்த கேட்குற கேள்வி எனக்கு நான் நல்லா முழுமையாக உள்வாங்கிக்கிட்டேன், நல்லா புரியுது. அதாவது ஒரு அரசு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நிறையா மீடியம் இருக்குது. செய்தித்தாள் மூலமாக ஏற்படுத்துவாங்க, மாஸ் மீடியா மூலமாக ஏற்படுத்துவாங்க, தொலைக்காட்சி இது மூலமாக ஏற்படுத்துவாங்க, அரசு அதிகாரிகள் மூலமாக அந்தந்த லோக்கலில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துவாங்க. இது வரைக்கும் தான் ஒரு அரசால் வந்து செயல்பட முடியும். எல்லாமே வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ போய் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேத்துக்கும் போய் தனித்தனியாக ஒரு ஆள்கிட்ட போய் நாங்கள் இன்றைக்கி இது கொண்டு வந்துருக்கோம், இது அப்படி கேட்பது சாத்தியம் இல்லை. ஓகேங்களா? அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான். அது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சாத்தியமில்லாத விஷயம். அப்போ கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஒரு எஃபர்ட் போடுதுன்னா அதே தேடல் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இருக்கணும். ஒரு தனிநபருக்கும் அந்த தேடல்ன்றது இருக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து அரசு ஊழியராகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட தேடலும் இருக்கணும். நான் எங்கே போய் விண்ணப்பம் பண்ணணும், எதில் வந்து விண்ணப்பம் வந்து வருதுன்னு வெளியிடுறாங்க, இது எல்லாமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் தேடலில் போயிலே உங்களுக்கான விஷயம் இப்போ நிறையா வந்துருச்சு. சேவை மையம் மூலமாக நிறையா அரசு விஷயங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. அதனால எங்கேயோ இருக்க விவசாயி இலவச மின்சாரத்தை பயன்படுத்த தானே செய்கிறாங்க. ஸோ அது சார்ந்தவங்களுக்கு அது அந்த விஷயம் தெரியும். அதையும் தாண்டி தெரியலன்னா அது நான் வந்து ஒரு தனிநபர் குறையாக தான் பார்க்குறேன். அது அவங்க தான் வந்து தேடலை நோக்கி போகணும். எல்லா விஷயமும் இருக்குது. ஃபர்தராக இதை எப்படி இந்த மக்கள் தொகை இது போதுமா, இதுக்கு மேலே நம்ம எப்படி வளர்றது அப்படின்றத யோசிக்கிறது மட்டும்தான் ஒரு அரசோட வேலையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.